Welcome back. This is Tarun Max YouTube channel. In the video, 12th standard Max chapter 1 third exercise question number 2 பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோக்கான ரெகுலர் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ கொஸ்டின் நம்பர் 2 பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 2ல A மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க, B மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. Find the product AB and BA and hence solve the system of equations x plus y plus 2z equal to 1, 3x plus 2y plus z equal to 7, 2x plus y plus 3z equal to 2. இங்க A matrix and B matrix ஃபர்ஸ்ட் அதோட ப்ராடக்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். AB ஃபைண்ட் அவுட் பண்ணோம், BA ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இதோடைய ரிசல்ட்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்களா தமிழ்ல அதே போல A மேட்ரிக்ஸ் B மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. AB அண்ட் BA காண்க, இது ரெண்டுத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. மேலும் இதிலிருந்து இந்த ஈக்குவேஷன் தொகுப்புக்கு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் AB ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னதுனால ஃபர்ஸ்ட் நான் A மேட்ரிக்ஸ் ரைட் பண்றேன். இங்க பாருங்க AB ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். AB அப்படின்னு சொன்னா இங்க ABனா A மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணிட்டு -5 1 3 7 1 -5 1 -1 1 இது A மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் B மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணும். B மேட்ரிக்ஸ் அப்படின்னா தட் இஸ் 1 1 2 3 2 1 2 1 3. இது ப்ராடக்ட்ன்றதுனால மல்டிப்ளை பண்ணணும், ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இந்த ரோ எடுத்துக்கணும், இந்த காலத்தை எடுத்து மல்டிப்ளை பண்ணா -5 × 1 -5. நெக்ஸ்ட் 1 × 3 +3 வரும். 3 × 2 +6 வரும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் -5 × 1 -5, 1 × 2 2 வரும். 3 × 1 3 வரும். நெக்ஸ்ட் -5 × 2 -10, 1 × 1 1. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்களா that is 3 3 +9 வரும். நெக்ஸ்ட் 7 செகண்ட் ரோ எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் காலம் 7 1 7. நெக்ஸ்ட் 1 × 3 3 மைனஸ் இன்ட்டு பிளஸ் வந்து மைனஸ் ஆயிடும். 5 2 -10 வரும். நெக்ஸ்ட் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் செகண்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணும். 7 1 7. நெக்ஸ்ட் 1 2 2. நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் 5 1 -5 வரும். நெக்ஸ்ட் 7 2 14. நெக்ஸ்ட் 1 1 1. நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் ஆகிடும். 5 3 -15 வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்களா தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 1 1 பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். 1 3 -3 வரும். 1 × 2 தட் இஸ் +2 வரும். நெக்ஸ்ட் 1 × 1 1. நெக்ஸ்ட் -2 வரும். நெக்ஸ்ட் 1 வரும். நெக்ஸ்ட் 1 × 2 2 வரும். -1 வரும். நெக்ஸ்ட் 1 × 3 வந்து 3 வரும். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை ஆட் பண்ண போறேன். 3 + 6 அப்படின்னா 9. 9ல -5 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 வரும். இங்க பாருங்க 2 + 3 5 -5 0 ஆயிடும். இது வந்து பார்த்தா 1 + 9 வந்து 10, அப்போ -10 வந்து 0 ஆயிடும். இது பாத்தீங்கன்னா 7 + 3 வந்து 10, -10 வந்து 0 ஆயிடும். இது 7 + 2 வந்து 9, 9ல -5 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 4. அப்போ 14 + 1 வந்து 15, 15 - 15 வந்து 0 வந்து. நெக்ஸ்ட் இங்க பாருங்க 1 + 2 வந்து 3, 3 - 3 வந்து 0. தட் இஸ் 1 + 1 வந்து 2, 2 - 2 வந்து 0. நெக்ஸ்ட் பாத்தீங்களா 3 + 2 வந்து 5, 5 வந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணா 4. இது வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படின்னு தெரியும். அப்ப therefore AB உடைய ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 0 0 0 4 0 0 0 4. அப்ப இது ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். அப்ப இந்த 4 நம்ம காமனா வெளியே எடுக்கலாம். வெளியே எடுத்துட்டா அப்ப இங்க என்ன வரும்னா 1 0 0 0 1 0 0 0 1 வரும். அப்ப இது வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் தெரியும். அப்ப இதோடைய ஆர்டர் பாத்தீங்கன்னா 3/3 ரோஸ். அப்ப therefore 4I3 ரைட் பண்ணிக்கலாம். அப்ப AB நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்னா that is 4I3 வருது. நெக்ஸ்ட் நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா BA ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்ப BA னா ஃபர்ஸ்ட் B மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணோம். 1 1 2 3 2 1 2 1 3 இது B மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் A மேட்ரிக்ஸ் -5 1 3 7 1 -5 1 -1 1. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 1 × 5 -5. நெக்ஸ்ட் +7. நெக்ஸ்ட் 2 வரும். நெக்ஸ்ட் 1 1 1. நெக்ஸ்ட் 1 × 1 1. நெக்ஸ்ட் -2 வரும். 1 × 3 3. நெக்ஸ்ட் 1 × -5 -5 வரும். 2 × 1 that is 2. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணோம். 3 5 -50, 2 7 +14, 1 1 1 வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்களா இது போல செகண்ட் ரோ செகண்ட் காலம் எடுக்கணும். 3 1 3 2 1 2. நெக்ஸ்ட் 1 × -1 வந்து -1 வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்களா that is
3 3s are 9, 2 minus 10, 1 1s are plus 1 வரும். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். அப்போ தேர்ட் ரோனா 2 5s are minus 10 வரும். இந்த 1 into 7 வந்து plus 7, 3 1s are 3. நெக்ஸ்ட் 2 1s are 2. நெக்ஸ்ட் 1 into 1 1. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்களா minus 3 வரும். நெக்ஸ்ட் 2 3s are 6, that is next 1 minus 5s are minus 5 வரும். next 3 1s are 3. ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 7 plus 2 வந்து 9, 9ல 5 சப்ட்ராக்ட் பண்ணா 4 வந்துரும். இது 1 plus 2 வந்து 2 minus 2 வந்து 0 ஆயிடும். next 3 plus 2 வந்து 5 minus 5 வந்து 0 ஆயிடும். இங்க பாருங்க, that is இது ரெண்டும் 15, 15 minus 15 வந்து 0 ஆயிடும். இது வந்து 5, 5ல 1 சப்ட்ராக்ட் பண்ணா 4. next 9ல இங்க பாருங்க, இது ரெண்டும் 10, 10 minus 10 வந்து 0 ஆயிடும். இது பாத்தீங்கன்னா 7 plus 3 10, 10 minus 10 வந்து 0, that is 3 minus 3 வந்து 0. next வந்து 6 plus 3 9, 9ல 5 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 4. அப்ப ஆன்சர் உங்களுக்கு BF ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் 4 0 0 0 4 0 0 0 4. அப்ப இது ஸ்கேலர் மேட்ரிக்ஸ். அப்ப நம்ம 4 காமனா வெளிய எடுத்தா 4 into that is 1 0 0 0 1 0 0 0 1 வரும். அப்ப இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இதோட ஆர்டர் வந்து 3 by 3. அப்ப therefore BF ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 4i3 தான் வரும். அப்ப AB ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் நமக்கு 4i3 தான் வருது. நெக்ஸ்ட் BF ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்னா that is 4i3 தான் வரும். அப்ப therefore AB is equal to BA is equal to 4i3. இப்போ நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி தான் அந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனுக்கு நான் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ எனக்கு ஒரு மேட்ரிக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இப்போ ஏ மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த ஏ மேட்ரிக்ஸோட நான் ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஆன்சர் வந்து ஈக்குவல் டு ஐன்னு வந்துச்சுன்னா அப்ப இந்த மேட்ரிக்ஸ் நான் இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் சொல்லலாம். இதுதான் இன்வெர்ஸ் உடைய பேசிக் கான்செப்ட். அப்ப ஏ மேட்ரிக்ஸ் உடைய எந்த மேட்ரிக்ஸ் நான் மல்டிப்ளை பண்ணா இன்கேஸ் வந்து பி என்ற ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஆன்சர் ஐ வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த பி உடைய இன்வெர்ஸ் தான் எது அப்படின்னா தட் இஸ் ஏன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப பி உடைய இன்வெர்ஸ் தான் எது அப்படின்னா தட் இஸ் ஏன்னு சொல்லலாம். அதே கான்செப்ட் தான் இங்க எழுதுறேன். இப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு 4i3 சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த 4 வந்து இந்த செல் எடுத்துட்டு வந்தா therefore 1 by டிவைட் ஆயிடும். 1 by 4 into a into b is equal to i3. அப்ப இந்த 1 by 4a into b மல்டிப்ளை பண்ணும்போது i3 வந்துச்சுன்னா b உடைய இன்வெர்ஸ் எது அப்படின்னா that is 1 by 4 அப்படின்னு சொல்றோம். அப்ப b இன்வெர்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா 1 by 4a ன்னு சொல்லலாம். அப்ப இந்த மேட்ரிக்ஸோட b மல்டிப்ளை பண்ணாதான் எனக்கு ஆன்சர் i3 வருது. அப்ப b உடைய இன்வெர்ஸ் எதுனா 1 by 4a. இது வந்து கான்செப்ட். இந்த கான்செப்டை இங்க அப்ளை பண்ண போறேன். அப்போ இந்த பிளேஸ்ல பாருங்க, தட் இஸ் இந்த 4 இந்த செல் எடுத்து வரும்போது 1 by 4a into b equal to b into 1 by 4a வந்து i3 ன்னு வருது. அப்போ இந்த 1 by 4a தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா that is b inverse ன்னு எடுத்தோம். பிகாஸ் இந்த கான்செப்ட் ஒரு 2 மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணா i வந்துச்சுன்னா ஒரு மேட்ரிக்ஸ் வந்து அனதருடைய இன்வெர்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? அப்போ இப்போ அந்த ஈக்குவேஷன்ல இருக்கிற ஈக்குவேஷன் எடுத்து அதை மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்றேன். அப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணா 1 1 2 3 2 1 2 1 3 அந்த வேரியபிள் 3 வேரியபிள் கொடுத்துருக்காங்க, x y z ன்னு கொடுத்துருக்காங்க. 1 7 2 இது வந்து ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு. அப்ப இந்த மேட்ரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு இங்க பாருங்க b மேட்ரிக்ஸ் ஈக்குவலா இருக்கு 1. இங்க பாருங்க தட் இஸ் 1 1 2 3 2 1 2 1 3 அதே தான் இங்க இருக்கு. 1 1 2 3 2 1 2 1 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இந்த மேட்ரிக்ஸை நம்ம b மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஓகே, இந்த மேட்ரிக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தட் இஸ் b மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். இது x மேட்ரிக்ஸ் ஈக்குவல் அந்த செல்ல 1 7 2 இருக்கு. அப்ப எனக்கு ஆக்சுவலா x தான் வேணும் அப்படின்னா b அந்த செல்ல போகும்போது இன்வெர்ஸா சேஞ்ச் ஆயிடும். ஓகே, அப்ப therefore b இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மேட்ரிக்ஸ் 1 7 2. அப்ப b இன்வெர்ஸ் தான் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம் 1 by 4 into a ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி இந்த ரிசல்ட்டை நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். b இன்வெர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 1 by 4a க்கு ஈக்குவல். அப்ப b இன்வெர்ஸ் இருக்கிற பிளேஸ்ல நான் ரீப்ளேஸ் பண்றேன் 1 by 4 into a 1 7 2. அப்ப இந்த a மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி நமக்கு தெரியும். அதான் -5 1 3 7 1 -5 1 -1 1. இதனா a மேட்ரிக்ஸ். இந்த a மேட்ரிக்ஸ் இங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த ரோ எடுத்து இந்த காலத்துல மல்டிப்ளை பண்ணும்போது இங்க பாருங்க -5 into 1 -5 1 7s are 7 3 2s are 6 1 7s are 7 next 1 7s are plus 7 வரும் minus into plus minus 5 2s are minus 10 1 1s are 1 next -7 next 2 ன்னு வந்துரும். ஓகேங்களா? இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணும்போது இங்க பாருங்க தட் இஸ் இது 13ல 5 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 8 ன்னு வரும்.
7 7 சார் 14, 14 மைனஸ் 10 சப்ராக்ட் பண்ணிக்கலன்னா 4 வரும். இங்க பாருங்க that is 3 மைனஸ் 7ல 3 சப்ராக்ட் பண்ணா மைனஸ் 4 வரும். அப்ப therefore இந்த 1/4 ஆல வெளியே இருக்கிற 1/4 ஆல இது கேன்சல் பண்ணா 1 4 சார் 4 2 4 சார் 8 1 டைம் இது 1 டைம்ஸ் வரும், இது 1 டைம்ஸ் வரும். அப்ப இங்க இதோட ஆன்சர் x உடைய மேட்ரிக்ஸ் என்ன வரும்னா 2 1 -1 இதுதான் இதோட ஆன்சர். அப்ப x உடைய வேல்யூ 2, y உடைய வேல்யூ 1, z உடைய வேல்யூ -1 இதுதான் இதோட ஆன்சர். இதை நம்ம வெரிஃபையும் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சர்ஸ் கரெக்டா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் x plus y plus 2z is equal to 1 இந்த ஈக்குவேஷன் எடுத்துட்டு நானே இந்த ஈக்குவேஷன் எடுத்து இதுல சப்ஸ்டிட் பண்ண போறேன். x உடைய வேல்யூ இங்க பாருங்க, x உடைய வேல்யூ 2 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது, y உடைய வேல்யூ வந்து 1, நெக்ஸ்ட் பிளஸ் 2 into -1 ஈக்குவல் டு 1 வரணும். z உடைய வேல்யூ -1. இப்போ பாருங்க இது ரெண்டும் ஆட் பண்ணா 3, இது மல்டிப்ளை பண்ணா -2 is equal to 1 ன்னு வருது. அப்ப 3ல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணா 1 is equal to 1. அப்போ வெரிஃபிகேஷன் ஒன்னும் கரெக்டா செக் பண்ணிட்டோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா வரதுனால அப்ப therefore x உடைய வேல்யூ 2, y உடைய வேல்யூ 1, z உடைய வேல்யூ -2 இதுதான் இதோட ஆன்சர். இதுல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இந்த கான்செப்ட் தான். அதாவது இன்வெர்ஸ் உடைய கான்செப்ட் அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் அனதர் மேட்ரிக்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்தா அப்ப அந்த மேட்ரிக்ஸை நம்ம இன்வெர்ஸ் சொல்றோம். அதே கான்செப்ட் தான் இந்த 4 லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டா 1/4a into b ன்னு வருது, b equal to 1/4a. அப்ப இந்த b மேட்ரிக்ஸோட இதை நம்ம மல்டிப்ளை பண்றோம், b மேட்ரிக்ஸோட இதை மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு i3 ன்னு வருது. அப்ப இந்த மேட்ரிக்ஸ் தான் நம்ம இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் சொல்றோம். எதுடைய இன்வெர்ஸ் அப்படின்னா b உடைய இன்வெர்ஸ். அப்ப b இன்வெர்ஸ் இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இங்க ரீப்ளேஸ் பண்ணா முடிஞ்சது.